அப்பதான் வந்து பயங்கரமா கத்துனோனே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓடி போய் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்ப நர்மதா வந்து பெரிய பொண்ணாயிட்டா, பெரிய மனுஷி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத கேட்டுட்டு வந்து அவங்க அம்மா அழறாங்க. "ஏம்மா அழற?" அப்படின்னோனே, "எனக்கு அப்பா ஞாபகம் வந்துடுச்சுடி. அவர் இருந்திருந்தானே எவ்வளோ சந்தோஷப்பட்டுருப்பாரு." அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. சரி, வீட்ல வந்து என்ன பண்ணுறதுன்னு ஒண்ணுமே புரியலையே. இந்த வீட்ல நம்மள யாருன்னே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபீல் பண்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நம்ம பங்கஜ மாமி கிட்ட போய் சொல்லலாம். அவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க." அப்படின்னு சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியும் அதுக்கப்புறம் கங்காவும் சேர்ந்து பங்கஜ மாமி கிட்ட போய் சொல்றாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எங்க வீட்டுக்கு வந்து ருதுவா இருக்கா, எவ்வளோ பெரிய விஷயம் அப்படி சொல்றாங்க. சரி, இதுக்கெல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணணும்ல, எல்லாம் பண்ணுறீங்களா? இல்ல நாங்களும் ஹெல்ப் பண்ணுமா? அதெல்லாம் இல்ல மாமி. நாங்க எல்லாமே பண்ணிடுறோம். நீங்க இங்க இருக்கிறவங்க கிட்டலாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்க போதும். அவங்களெல்லாம் கூப்பிடணும்ல, எங்களுக்கும் அவ்வளவா தெரியாது அப்படின்னோனே, நானே வரேம்மா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லாரையும் கூப்பிட்டுருவோம். இங்க இருக்கிறவங்கலாம் நம்ம சொந்தக்காரங்க மாதிரி தான். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் பார்த்துக்கிறேன் எல்லாமே. நான் போய் இப்ப எல்லாரையும் வந்து சொல்லிடுறேன். நீங்க கவலைப்படாம இருக்கிற வேலையெல்லாம் பாருங்க. எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. நல்லா சூப்பரா செஞ்சிடலாம் குட்டி பொண்ணோட ஃபங்ஷன் அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க விஜய்க்கு ஒண்ணுமே புரியல. அவங்க வீட்ல என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் புரியாம யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க வந்து நர்மதா வந்து அப்படியே வந்து வெட்கப்பட்டுட்டாங்க. "என்னடி இப்படி வெட்கப்படுற?" அப்படி சொல்லிட்டு சாந்தி வந்து கிள்றாங்க அவங்கள. அடுத்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. "நர்மதாவாம்மா?" அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து யமுனா வந்து வந்து கட்டிக்கிறாங்க. "நர்மதா" அப்படி சொல்லிட்டு, சின்ன குழந்தையா இருக்கா அவ போய் அப்படி சொல்லிட்டு அப்படியே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். அடுத்து வந்து நர்மதா வந்து நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. வம்பு பண்ணி வந்து "அதெல்லாம் தெரியாது. நீ முட்டை, பால், அப்போ எண்ணெயெல்லாம் குடிச்சு தான் ஆகணும்." அப்படின்னு சொல்கிறாங்க. "அதெல்லாம் என்னால் குடிக்க முடியாதுன்னு" அழுகுறாங்க நர்மதா. "என்னால் முடியாது, என்னை விடுங்கன்றாங்க." "செல்லம் இல்ல, பட்டு இல்ல, குடிமா" அப்படி சொல்லிட்டு 3 அக்கா தங்கச்சிங்களும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து ஊட்டி விடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கண் கலங்குறாங்க சாரதாக்கு அப்படியே கண்ணீராக வருது. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்து வந்து விஜய்க்கு இங்கே இருப்பே கொள்ளலை. என்னதான் நடக்குது அவங்க வீட்டில் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்க முன்னாடியே வந்து தோரணக்காரங்க வந்து தோரணம் வந்து கட்டுறாங்க. அதுக்கப்புறம் வாழை மரக்காரங்க வாழை மரம் வந்து கட்டுறாங்க. அதுக்கப்புறம் பந்தல்காரங்க வராங்க. ஒன்றுமே புரியல. என்ன நடக்குது? நம்ம வீட்டு மாமியார் வீட்டில் இவ்வளோ நடக்குது. ஆனால் நம்மளுக்கு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. யாருக்கு என்ன ஃபங்க்ஷனாக இருக்கும்? ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழம்பி போகிறாரு. செம்ம டென்ஷனாக வராரு. அப்படியே பார்த்துட்டு இருக்காரு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காரு. அவங்க வீட்டு பக்கமாக போய் பார்க்குறாரு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு நர்மதாக்கு வந்து வம்பு பண்ணி முட்டையெல்லாம் ஊற்றி விட்டு, என்ன நர்மதாக்கு இப்படி கவனிக்கிறாங்க? என்னவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு குழம்பி போகிறார் விஜய். அடுத்து வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, நேராக வந்து மாமி கிட்ட வந்து கேட்குறாரு. மாமி வந்து பரபரப்பாக வேலை செஞ்சாங்க. "என்ன மாமி, அவங்க வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் நடக்குது? ஒன்றுமே புரியல எனக்குன்னு." என்ன அபி, உனக்கு தெரியாதா?" "எனக்கு எப்படி மாமி தெரியும்? எனக்கு யாராவது சொன்னா தானே. நம்ம வீட்டு காம்பவுண்டில் நடக்கிறதால நான் கேட்குறேன்." அப்படின்றாங்க. "ஒன்றும் இல்லை, அந்த குட்டி பொண்ணு நர்மதா இருக்கால, அவள் பெரிய மனுஷி ஆயிட்டா. அதுக்கு தான் சடங்கெல்லாம் வைக்கிறாங்க." "என்ன சடங்கு இதெல்லாம்?" அப்படின்னோடனே, எவ்வளோ சடங்கு இருக்குது. மாமன்காரங்க வந்து சீர் வரிசை வைப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து யார் யாருக்கு சொந்தக்காரங்களோ அவங்கெல்லாம் வந்து குழந்தைக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்வாங்க. பெரிய சடங்கா எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. அதுவும் அவங்களாம் ஊருக்காரங்கல்ல, இதை பெரிய விஷயமா நடத்துவாங்க பாரு." அப்படின்னோடனே, "அப்படியே மாமி, ஆமாம், பின்ன இதெல்லாம் சாதாரண விஷயமா? நம்ம ஊரில் தான் இதெல்லாம் சாதாரண விஷயம். அங்கெல்லாம் இதெல்லாம் களை கட்டும் அந்த ஃபங்க்ஷன்." அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்ட விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நடத்திடுவோம் ஃபங்க்ஷனை, அப்படியே நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு ஃபங்க்ஷனை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி, இப்போ உடனே இந்த விஷயத்தை தாத்தா கிட்ட சொல்லணும் அப்படி சொல்லிட்டு தாத்தாக்கு ஃபோன் பண்ணுறாரு. தாத்தா ரொம்ப சந்தோஷம். "நிஜமா அப்பா?" "ஆமாம் தாத்தா, உடனே கிளம்பி வாங்க, நிறைய வேலை இருக்குது நம்மளுக்கு." அப்படின்னோடனே, நம்மளுக்கு என்னப்பா வேலை இருக்குது தாத்தா, நீங்கள் வாங்க, நான் சொல்கிறேன். நீங்கள் முதல்ல வாங்க, பாருங்கள் இந்த விஜயோட ஆட்டத்தை." அப்படின்னோடனே தாத்தா யோசிக்கிறாரு, என்ன பண்ண போகிறோம்.